மக்கள் மன்றத்தில் இருந்தவர்களுக்கே அமைச்சர் பதவி. சிஎம் விஜய் அதிரடி. கூண்டோடு கலைக்கப்படும் தென் மாவட்ட அமைச்சர்கள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தாவேக அமைச்சரவையில் பெரும்பாலும் விஜய் கட்சி தொடங்கியதும் திடீரென உள்ளே வந்தவர்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் என இப்படிப்பட்டவர்கள் பலரும் அமைச்சரவையில் இடம் பிடித்தனர். ஆனால் விஜய் சினிமா ரசிகர் மன்றம் தொடங்கி அடுத்து மக்கள் மன்றத்தில் பயணித்து தாவேக்கவில் பயணித்து சட்டமன்ற உறுப்பினரானவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லாதது தாவேக்கவினர் பலருக்கும் வருத்தமான செய்தியாக இருந்து வருகிறது. குறிப்பாக மதுரை, விருதுநகர் ஆகிய 2 மாவட்டத்திலும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் சிவகாசி தொகுதியில் வெற்றி அமைச்சர் கீர்த்தனா தேர்தலுக்கு முன்பு தாவேக்கவில் இணைந்தவர். ராஜபாளையத்தில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கும் ராஜேஸ்வரியும் தாவேக்கவுக்கு புதுசு. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அமமுக, பாஜக, அதிமுக என பயணித்து தாவேக்கவில் இணைந்தவர். ஆனால் விஜய் பூவே உனக்காக படத்தில் தொடங்கி அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்த மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அன்பன் கல்லானை, மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற எஸ்ஆர் தங்கபாண்டியன் ஆகிய இருவரில் ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் இருவரில் ஒருவருக்கு கூட அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கிய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு முடிந்து 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்ததில் முக்கிய பங்கு மதுரை தாவேக்க மாவட்ட தலைவரும் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்லணைக்கு உண்டு. அப்படி இருக்கையில் விஜய் அன்பன் கல்லணைக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து தாவேக்கவின் மதுரையின் அரசியல் முகமாக முன்னிறுத்த வேண்டும் என்பதே ரசிகர் மன்றம் தொடங்கி தற்பொழுது தாவேக்க அரசியல் கட்சி வரை பயணிக்கும் தாவேக்க தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் கூட. இந்த நிலையில் சமீபத்தில் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவருடன் முதல்வர் விஜய் அமைச்சரவை மாற்றம் குறித்து பேசியிருக்கிறார். அப்போது, நான் ஆரம்ப கட்ட சினிமா நடிகராக இருந்த காலம் தொட்டு என்னுடைய கஷ்ட காலத்திலும் துணையாக இருந்து தற்பொழுது வரையும் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கும் பலரும் அமைச்சரவையில் இடம்பெறாதது எனக்கு வருத்தமாக உள்ளது என்பதை முதல்வர் விஜய் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் புஷி ஆனந்திடம் புதியதாக கட்சியில் இணைகின்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்து கொண்டு சுமார் 20 வருடம் 30 வருடம் என என்னுடைய ரசிகர் மக்கள் மன்றம் காலத்தில் இருந்து பயணிக்கும் என்னுடைய உண்மை விசுவாசிகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என புஷி ஆனந்திடம் தெரிவித்திருக்கிறாராம் விஜய். அந்த வகையில் வரும் பட்ஜெட் தொடர் கூட்டம் முடிந்ததும் அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறும் என்றும் பல அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும், குறிப்பாக மக்கள் மன்றத்தில் இருந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இனி அமைச்சரவை மாற்றியமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் மதுரையில் விஜய் அன்பன் கல்லானை மற்றும் எஸ்ஆர் தங்கபாண்டியன் ஆகியோர் பெயர் புதிய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ஒருவர் நிச்சயம் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அல்லது கடந்த திமுக ஆட்சியில் எப்படி மூர்த்தி மற்றும் பிடிஆர் ஆகிய 2 மதுரையைச் சேர்ந்த அமைச்சர்கள் இடம்பெற்றார்களோ அதே போன்று இருவரும் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது.